நீட் தேர்வில் மாணவர்களை சோதனை செய்ய பயன்படுத்தப்பட்ட பயோமெட்ரிக் முறை வெற்றி பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நேற்று நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. MBBS மற்றும் BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்டக்கூடிய மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்வில் பயோமெட்ரிக் முறை முதன்முறையாக பரிசோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய தவறுகள் நடப்பதை தடுக்கக்கூடிய வகையில் உயர்மட்ட துல்லிய மற்றும் செயல்திறனுக்காக இந்த பயோமெட்ரிக் முறை சோதனை நடத்தப்பட்டதாக மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை இதனை NIC-உடன் இணைந்து நடத்தியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த பயோமெட்ரிக் முறை சோதனை தொடர்பாக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய விவரம் என்ன? கோபால், நீட் தேர்வு நேற்று தினம் நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த நீட் தேர்வுல பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு சோதனைகளுக்கு பிறகுதான் மாணவர்கள் இந்த தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆண்டு ஒரு புது முயற்சியாக நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய முகத்திரையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில முக அங்கீகார சோதனையை UIDAI என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தினுடைய உதவியுடன் முக அங்கீகார சோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது வெற்றிகரமாக நடைபெற்று இருக்கிறது என்ற ஒரு விவரத்தையும் மத்திய அரசினுடைய இந்த UIDAI என்ற இந்த ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் தேசிய தகுதி நுழைவுத் தேர்வினுடைய இந்த தேர்வு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மையங்கள்ல ஒட்டுமொத்தமாக 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு சோதனைகளினுடைய ஒரு பகுதியாக இந்த முக அங்கீகார சோதனை என்பதனை முதல் முயற்சியாக இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இந்த முயற்சியானது தேசிய தகவல் மையம் அதே போன்று தேசிய சோதனை முகமை ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய அவர்கள் தான் தேர்வு எழுதுகிறார்களா என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில, அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில, அதனை சரிபார்க்கக்கூடிய வகையில அந்த முக அங்கீகார சோதனை என்பது வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விவரத்தை தான் தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பெரிய அளவிலான தேர்வுகள்ல அடையாள சரிபார்ப்பிற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சமாக இந்த விஷயத்தை, இந்த முக அங்கீகார சோதனையை பயன்படுத்த இயலும் என்றும், இதன் மூலமாக போலியானவர்கள் தேர்வு எழுதுவதிலிருந்து அவர்கள் தவிர்க்கப்படுவார்கள், போலித்தன்மை என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்ற ஒரு விவரத்தை தான் தற்போது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தினுடைய அந்த உதவியோடு தேசிய தேர்வு முகமை இந்த பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாக இந்த விவரத்தை வெளியிட்டிருக்கின்றது. கோபால். நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.